இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 100, இது எந்த லெவலுக்கு வந்து வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சரவெடி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி உள்ள சீனி வெடியை தான் இந்த மாதிரி பின்னி சூப்பராக வந்து சரவெடி வந்து எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணியிருக்கோம். சீனி வெடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சரவெடி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சீனி வெடியை யூஸ் பண்ணி தான் வந்து சரவெடி செய்ய போகிறோம். ஸோ அதனால் சீனி வெடியை வந்து எடுத்துக்கிறேன். நம்ம குருவி வெடி, லட்சுமி இதை யூஸ் பண்ணி வந்து ஈஸியாக சரவெடி வந்து பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உள்ள ரெட் கலர் சீனி வெடி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூல்கண்டு வந்து தேவைப்படும். நூலை வச்சு தான் வந்து நம்ம வந்து பூ பின்னுற மாதிரி வந்து கெட்டுற மாதிரி கெட்ட போகிறோம். ஸோ அதுக்கு தான். அதுக்கடுத்து சுப்ரீம் ப்ராடக்ட்டில் உள்ள சீனி வெடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், 2 டபுள் கலராக இருக்கும் பாருங்கள். இதுவுமே நல்லா வந்து சூப்பராக வந்து வெடிக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம தனியாக வச்சு நம்ம வந்து பின்ன போகிறோம். சரி, ஓகே. இதுவும் எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் பூ கட்டுற மாதிரி வந்து பின்ன போகிறேன். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி தாங்க கட்டுவாங்க. 2 தான் நம்ம வந்து நார்மலாக வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஒரு பின் வந்து லைட்டாக வந்து சுற்றி விட்டுட்டு அப்படியே வந்து பூ கட்டுற மாதிரி வந்து ஒரு 2 சுற்று சுற்றிட்டு ஒரு இந்த மாதிரி நாட்டை வந்து இந்த மாதிரி வந்து வச்சு போட்டுட்டிங்க அப்படின்னா பூ கட்டுற மாதிரி வந்துடும். பூ கட்டுறவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தான் வச்சு பூவே கட்டுவாங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து நான் வந்து ஒரு முடிச்சும் போட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா விழுந்துடும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சும் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து ஒவ்வொன்றா வச்சு நம்ம வந்து பின்ன போகிறோங்க. அப்படியே ஒவ்வொன்றா வந்து வச்சு பின்ன ஆரம்பிச்சிடலாம். நம்ம அப்படியே ஒவ்வொன்றையா வந்து 2 தான் வந்து வச்சு பின்னலாம். சில பேர் 4 வச்சும் பின்னுவாங்க. இப்போ நம்ம 2 தான் வச்சு அந்த ஒரு நாட்டை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு சுற்று இல்லைன்னா 2 சுற்று கூட போட்டுக்கலாம். அவுறாமல் இருக்கணும், அவ்வளோதான். அப்படியே வச்சு ஒரு நாட்டு வந்து போட்டுட்டு இதே ப்ராசஸை வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். செஞ்சுக்கிட்டே இருந்தாலே போதும், நம்மளுக்கு மெதுவாக வந்து போக ஆரம்பிச்சிடும். சரி, இதை ஸ்பீடாக வந்து பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சூப்பராக வந்து பின்னியாச்சுங்க. எவ்வளோ தூரத்துக்கு வந்து பின்னிருக்குன்னு பாருங்கள். இதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சுங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வந்து உட்காந்து பின்னிக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் பின்னுறதுனால எனக்கு சரியாக வந்து வரலை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் டைம் அந்த ஒரு கலக்கமாக வருது பார்த்தீங்களா, பூ வந்து இன்னும் நெருக்கமாக வந்து வரலை. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, சரவெடி வந்து சூப்பராக வந்து பின்னியாச்சுங்க. இதை வந்து ஒரு அட்டையில் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து இப்படி வச்சு தான் பேக்கிங் வந்து பண்ணுவாங்க, கரெக்டாக இருக்கும். சிவகாசி இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒவ்வொரு இதுவும் ₹1 தாங்க வரும். பின்னுவாங்க 400 கிட்ட வந்து பின்னுவாங்க. ஒரு நாளைக்கு ₹400 சம்பளம் அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் 400 பின்னுவாங்க உட்காந்து. அதனால் கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுப்ரீம் ப்ராடக்டோட இதை வந்து வச்சு பின்ன ஆரம்பிச்சிடலாம். அப்படியே இதையும் அதே மாதிரி தாங்க ஒவ்வொன்றா வந்து பின்னி வந்து கடைசி வந்து ஃபினிஷ் வந்து பண்ணிக்கலாம். இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் சின்னதாக தான் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சூப்பராக வந்து பின்னியாச்சு. இதுவும் சின்னதாக தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் கம்மியான பீசஸ் தான் அதில் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சின்னதாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் இது வந்து பார்த்திங்கன்னா ₹100 அது 100 இதுக்கிட்ட இருக்கும். ஸோ அதுவுமே சூப்பராக வந்து வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். இதை வெடித்து பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண சரவெடியை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னது ஒன்று பண்ணியிருக்கோம், ஒன்று பெருசு வந்து பண்ணியிருக்குமா. இது எந்த லெவலுக்கு வந்து வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே வச்சு தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். இது நல்லா வெடிக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து வச்சு பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து வெடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சின்ன சரவெடி செஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா. இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இதை வந்து இந்த பிளேஸில் வந்து வச்சுக்கிறேன். சரி, ஓகே, பொறுத்து வைக்க போகிறோம். எந்த லெவலுக்கு வெடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம திரியனா கிள்ளி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், திரியனா நல்லா கிள்ளி விட்டாச்சுங்க. தீப்பெட்டி வச்சு தான் நான் வந்து பொருத்த போகிறேன். பொருத்தி வச்சுக்கிறேன். பொருத்தி வச்சுட்டேன்.
இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சின்ன சரவெடி வந்து செஞ்சது வந்து நல்லா சவுண்டு நல்லா வெடிச்சிச்சு, எல்லாமே வெடிச்சிருச்சுங்க. ஒன்று கூட மிச்சம் இல்லை, எல்லாமே சூப்பராக வந்து வெடிச்சிருச்சு. கொஞ்சம் கூட மிச்சம் இல்லைங்க, கரெக்டாக இருக்குது. நம்ம பின்னது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம வந்து பின்னிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 100 வாழை அதை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அதையும் இங்கே தான் வந்து வைக்க போகிறோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 100, இது இதே பிளேஸில் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு பொறுத்து வச்சுக்கிறேன். இது எந்த லெவலுக்கு வந்து வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இது சமவெடி. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், 100 வாழாவும் செம்மையாக வந்து அடிச்சிச்சு. சவுண்டு வந்து செம்மையாக வந்து கேட்டுச்சு, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நம்ம வந்து பின்னது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பின்னிருக்கோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வரிசையாக வந்து அடிக்குது. ஸோ நம்ம சரவெடி வந்து பண்ணது வந்து 100% வந்து சக்ஸஸாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை குறைஞ்சது ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.